வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிஷா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மைசூரு நகர மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் சித்தராமையாவின் மனைவிக்கு இடம் ஒதுக்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. விசாரணைக்கு ஆளுநர் அளித்த அனுமதி செல்லும் என கூறி சித்தராமையா மனுவை தள்ளுபடி செய்தது கர்நாடக உயர்நீதிமன்றம். அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன் மீது சொத்து குவிப்பு வழக்கு. வருமானத்திற்கு அதிகமாக 1058% சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். அமெரிக்க பயணம் குறித்த அமைச்சர் TRB ராஜா அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம். மாத்திர நிதி ஒதுக்கீடு இல்லை. அதனால ஏற்கனவே இன்னைக்கு ராஜா தெளிவா இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவே வெள்ளை அறிக்கை தான் அர்த்தம். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். மாவட்ட ஆட்சியர்களுடன் 2 நாட்களில் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் பேட்டி. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கொளத்தூரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அரசு பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. மாணவ மாணவியர்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகம் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினார். தமிழக அரசை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகளை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. வேலூர் CMC மருத்துவமனையில் துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் ஆவதை செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதல். வீடியோ எடுத்த செய்தியாளர்களை தடுத்து மருத்துவமனை ஊழியர்கள் தாக்கியதால் பரபரப்பு. வேண்டாம் சொன்னா கேட்க மாட்டீங்களா? அடிச்சிருங்களா? கடந்த 90 ஆண்டுகளாக நடத்தப்படாத சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். பிரதமர் மோடிக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். தேனி கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை என வெளியான தகவல் உண்மை இல்லை என காவல்துறை மறுப்பு. மன அழுத்தம் காரணமாகவே மாணவி தவறான புகார் அளித்திருப்பதாகவும் காவல்துறை விளக்கம்.
சென்னை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் பொன்முடி சால்வை அணிவித்து வரவேற்பு. நாகையில் ஆளுநர் பங்கேற்ற விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்த நிலையில் சென்னை விழாவில் பொன்முடி பங்கேற்பு. பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் சித்திக்கின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது கேரள உயர்நீதிமன்றம். விரைவில் சிறப்பு புலனாய்வு குழுவால் கைதாக வாய்ப்பு என தகவல். முதலமைச்சர் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்த்தாலும் அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிப்பதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல முதலீடுகள் திரும்ப செல்வதாக சாடல். ராமநாதபுரத்தில் இளைஞர்கள் தாமாக முன்வந்து கண்மாய்களை தூர்வார அனுமதி கேட்டும் அனுமதி வழங்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. இளைஞர்களின் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதிலளிக்க ராமநாதபுரம் ஆட்சியருக்கு உத்தரவு. சேலம் கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு பகுதியில் அரசு அலுவலகங்களின் பிரதான நுழைவாயிலுக்கு பூட்டு போடப்பட்டதால் பரபரப்பு. அரசு அலுவலகங்களை முற்றுகையிட்டு ஒப்பந்ததாரர்கள் போராட்டம் நடத்த வருவதாக தகவல் வெளியான நிலையில் பூட்டு போட்டதாக போலீசார் தகவல். பழனி பஞ்சாமிர்தம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த இயக்குனர் மோகன்ஜி கைது செய்து விசாரணைக்காக திருச்சிக்கு அழைத்து சென்ற போலீசார். மதில் சுவர் தொடர்பாக பக்கத்து வீட்டாருடன் ஏற்பட்ட பிரச்சனையில் சமரசம் செய்து கொண்டதாக நடிகை த்ரிஷா தகவல். இரு தரப்பிலும் பேசி பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்பட்டதாக கூறிய நிலையில் வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகள் 5 பேர் நிரந்தர நீதிபதிகளாக பதவியேற்பு. பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் முதல் முறையாக 85,000 புள்ளிகளை கடந்து வரலாற்று காணாத உச்சம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 26 புள்ளிகளை நெருங்கி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக ஒரு சவரன் 56,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 20 ரூபாய் உயர்ந்து முதல் முறையாக 7,000-ஐ தொட்டது. சென்னை, தாம்பரம், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை. ஹிஷாப் உத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்த்த வழக்கு தொடர்பாக நடவடிக்கை. மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் அவரது மனைவி பெயரை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் மோசடி. அதிமுக கவுன்சிலர் உட்பட 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை. துறைமுகம் மதுரவாயில் 2 அடுக்கு உயர்நிலை சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. தேசிய நெடுஞ்சாலை பணிகளின் முன்னேற்றம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு வலியுறுத்தல். கூட்டாட்சி முறை என்பதும் ஐரோப்பிய கொள்கைதான். ஆளுநர் RN ரவியின் பேச்சுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதில். பொள்ளாச்சி அருகே லஞ்சம் கொடுத்தும் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என நரிக்குறவ இளைஞர் தர்ணா. ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட பலருக்கு பணம், காடை, கௌதாரி, முயல் ஆகியவற்றை லஞ்சமாக கொடுத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. தண்ணி விடல, ஏனே விடலைன்னு கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னாங்க.
ஏன் ஒன்றுமே விடலை, நல்ல தண்ணி தான் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் நீ கேட்டது எல்லாத்தையும் தானே கொடுத்தோம். காசு கேட்டால் காசு கொடுத்தேன், கவுதரி கேட்டால் கவுதரி கொடுத்தேன், மொசல் கேட்டால் மொசல் கொடுத்தேன். அடுத்தது நான் மானு வேணுமா காட்டுக்குள்ள? போலி மருத்துவ சான்றிதழ் வழங்கிய விவகாரத்தில் இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் மாநில தலைவர் சுப்பையா பாண்டியன் கைது. கடலூருக்கு அழைத்து வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சென்னை வியாசர்பாடியில் தனியார் நிறுவன மேலாளர் வீட்டின் பூட்டை உடைத்து பட்ட பகலில் 58 சவரன் நகை கொள்ளை. தடயங்களை சேகரித்து புளியந்தோப்பு போலீசார் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் மழவராயன்பட்டி, மாஞ்சான் விடுதி பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இல்லை என தீவிர சோதனைக்கு பிறகு வனத்துறை தகவல். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை, சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் வனத்துறை கோரிக்கை. சுருக்குமடி வலையை தடை செய்ய வலியுறுத்தி நாகை மீனவர்கள் 3வது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்தம். 700 விசைப்படகுகள், 4000 ஃபைபர் படகுகள் பாதுகாப்பாக துறைமுகங்களில் நிறுத்தி வைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வந்தடைந்த கிருஷ்ணா நதி நீர். சென்னைக்கு கண்டலேறு அணையில் இருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல். கேரளாவில் புதிய வகை குரங்கம்மை தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு. கிளேட் 1B தொற்று கண்டறியப்பட்டதால் தனி வார்டில் அனுமதித்து சிகிச்சை.